எந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது, எந்த சமுதாயம் தாழ்ந்திருக்கிறது என்ற கணக்கெடுப்பு நடத்த வேண்டாமா? வேணுமா? நிச்சயமாக வேண்டும். அப்படி நடத்தினால்தான் உங்களுக்கு உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட முடியும். அதற்கு மாறாக நாங்க நடத்த மாட்டோம், மத்திய அரசு தான் நடத்தணும், எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் இது ஏமாற்று வேலை. இது முதலமைச்சர் சொல்வது இது ஏமாற்று வேலை. பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அவங்களுக்கு என்ன மத்திய அரசு அதை எதிர்ப்பு தெரிவித்தார்களா? இல்ல. பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள். 60 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று பீகாரில் 75 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ உங்களுக்கு சாதின்னு பேர் இல்ல பிரச்சனைனா நீங்க வேற சமூக நீதி கணக்கெடுப்புன்னு அறிவிச்சிடுங்க. உங்களுக்கு சாதி தான் பிரச்சனையா? திமுகவுக்கு சாதி அந்த பேரு பிடிக்கலையா? வேற பேர்ல எடுத்துங்க, சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதி வச்சுதான் நீங்க அரசியலே பண்றீங்க. திராவிட கட்சிகள் சாதி வச்சுதான் அரசியலே பண்றாங்க. எந்த சாதி அதிகமா இருக்கோ அந்த சாதிக்கு தான் நீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க. எந்தெந்த மாவட்டத்தில் அந்த சாதி எதுக்கு அங்கதான் அவங்களுக்கு தான் எம்எல்ஏ கொடுக்குறீங்க, எம்பி கொடுக்குறீங்க. இந்த சாதிக்கு இவ்வளவு அமைச்சர்கள், அந்த சாதிக்கு அவ்வளவு அமைச்சர்கள் என்று சாதி அடிப்படையில் தான் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், பிரித்து கொடுக்கிறீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உண்மை நிலவரம் தெரியும். நான் சொல்றது குறியீடுகள். குறியீடுகள் என்றால் என்ன? எந்தெந்த சமுதாயத்தில் இவர்கள் வளர்ந்திருக்கின்றார்களா, படித்திருக்கின்றார்களா, இவர்களுக்கு எத்தனை பேருக்கு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் எத்தனை பேருக்கு வீட்டிலே கழிப்பறைகள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது, இவர்கள் வீட்டிலே படித்தவர்கள் இருக்கின்றார்களா, பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், சுகாதார நிலை எப்படி இருக்கிறது, சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது எல்லாம் ஒரு 20-25 குறியீடுகள் இருக்கிறது, இண்டிசஸ் இருக்கிறது. அதை கணக்கெடுப்பு நடத்துவதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. தலை என்றது கிடையாது. யார் யார் எத்தனை பேர் எத்தனை சாதி இருக்குது, எத்தனை தலையில் இருக்கிறது அது என்றது வேண்டாம். அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 436 சமுதாயங்கள் சாதிகள் இருக்கிறது. அத்தனை சமுதாயங்களுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப திட்டங்கள், வியூகங்கள் அமைக்கணும். இதான் உண்மையான நிர்வாகம். ஆனால் அதெல்லாம் ஏமாற்றி தவிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா பிரச்சனை வரும். எங்களுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப பீகார்ல இருக்கவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. பீகார்ல இருக்கவங்க எல்லாம் அறிவில்லாதவங்களாங்க? இல்ல ஆந்திராவில் இருக்கலாம் அறிவு இல்லையா அவங்களுக்கு? தெலுங்கானாவில் இருக்கலாம் அறிவு கிடையாதா? இல்ல கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே 6 மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசுக்கு இருக்கு. முதல்ல சென்சஸுக்கும் சர்வேக்கும் முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. சென்சஸ் வேற, சர்வே வேற. நாங்க கேட்கிறது சர்வே. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சாதாரண பஞ்சாயத்து தலைவரும், சாதாரணமா நான் சொல்லக்கூடாது, பஞ்சாயத்து தலைவருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இங்க முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடைக்காத என்ன? யாரை ஏமாத்து பாக்குறீங்க?